தமிழக வெற்றி கழகம்னு ஏன் வைக்கிறீங்க நீங்க? உலக வெற்றி கழகம், அகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு. நான் டீசன்ட் பாலிட்டிஷியன் கிடையாது, டீப் பாலிட்டிஷியன். திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று என்று பேசிய விஜய் எதற்கு உலக வெற்றி கழகம் என்று பெயர் வைக்காமல் தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் வைத்துள்ளார் என்று சீமான் அவர்கள் கடுமையாக விஜயை தாக்கி பேசியுள்ளார். உலகம் முழுமைக்கும் அரசியல் மொழியின் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு, அதை நல்லா விளங்கிக்கணும். அப்ப நீங்க தமிழ் மொழி இனம்னு நீங்க பிரிக்கிறதுனா, இங்கிலாந்துல இருந்து அயர்லாந்து ஏன் பிரிஞ்சு? நீ இங்கிலீஷ், நான் ஐரிஷ். பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ், நீ உருது, நான் வங்காளி. இலங்கையிலிருந்து நாங்க தானே, நீ சிங்களன், நான் தமிழன். விளங்குதா? இது விடுதலை போராட்டமா பிரிவினையா? சரி, எப்படி வேணா விடுங்க. இப்ப நீங்க எல்லாரும் வந்துருச்சு, எல்லாரும் ஒண்ணுதான், பிரிவினையே கூடாது. சரி, நிலம் இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்க கூடாது. சரி, மொழி இனம்னு பிரிக்கல. அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க? உங்களுக்கு தான் கேரளாவில் ரசிகர்கள் அதிகம், ஆந்திராவில் ரசிகர்கள் அதிகம், தென் மாநிலங்களில் எல்லா இடங்களும் ரசிகர்கள். கேரளாவில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். நான் புரியுதா? அப்ப இது எவ்வளவு எப்படி அடிப்படை இல்லாம நீங்க போயிட்டு அடைஞ்சீங்கன்னா எப்படி? தமிழக வெற்றி கழகம்னு ஏன் வைக்கிறீங்க நீங்க? உலக வெற்றி கழகம், அகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு. யாராவது கேள்வி கேட்டா சொல்லுங்க. இருக்குதா இல்லையா அதை சொல்லுங்க. நிலம்னு பிரிக்கிறாங்க, மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னா இதுல அகில உலக தானே இருந்திருக்கணும். எங்க வேணாலும் கட்சி ஆரம்பிக்க வேண்டியதானே. இப்ப அண்ணாமலையிட்டு தம்பிட்டு அதான் கேட்டேன். நீங்க இவர்கள் தமிழ் தமிழர், நீ ஏப்ப கர்நாடக மாநில தலைவர் ஆயிட்டு போண்டியதானப்பா? ஒரே கட்சி இந்தியா முழுமைக்கு ஆள்றீங்க. நீங்க கர்நாடகாவில் தான் அதிகாரியா இருந்திருக்கீங்க, ஐபிஎஸ் அதிகாரியா. நீங்க அதே மாநிலத்தில் போய் மாநில தலைவராயிருங்களே. நான் அந்த அரசியலை விட்டுறேன், கலைச்சிடறேன், தமிழ் தேசிய அரசியல் தப்புடா அப்படின்னு சொல்லிடுறேன். ஏப்பா நீங்க எல்லாம் இத்தனை ஆண்டுகளா என் நிலத்தை கும்மி அடிக்கிறீங்க. வந்த போனவெல்லாம் நாட்டை ஆள்றான், மலையாளி ஆள்றாரு, தெலுங்கர் ஆள்றாரு, கன்னடர் ஆள்றாரு. ஒரே ஒருத்தன் ஒரு மரத்தமிழன் எங்கள்ல ஒருத்தன், எங்க சொந்தக்காரன் கார்த்திகை பாண்டியன், ஒரிசாவா ஆளுவான். ஆள வாய்ப்பு இருக்குங்கிற நிலைதான், ஆளல. ஆளலாம், அவன் வரலாம்னு ஒரு வாய்ப்பு. எல்லா பயிலும் அந்த அடிச்சு அவனை மூடி வச்சுட்டீங்களடா. பாய் பாய் பாண்டியா, ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள்வதா அப்படின்னு. அதே நான் பேசினா பாசிசம் ஆயிருது, நீங்க பேசினா நேஷனலிசம் ஆயிருதா? வெறி வருமா வராதா? மானத்துக்காக உயிரை விட்ட இன கூட்டம் என்ன சேட்டை இது? உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணா? உனக்கெல்லாம் வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி ஆயிருதாடா? மூவி ரிவ்யூ, கரண்ட் அப்டேட்ஸ், செய்திகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம வேர்ல்ட் சினிமா கிளப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்